வணக்கம். அழகு இல்லாத பெண், பிடிக்காத திருமணம். முதலிரவு திருமண மண்டபத்தில் எல்லோரும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மணமகன் அர்ஜுனின் முகத்தில் மட்டும் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. அம்மா, நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவு சொன்னேன், ஏன் இப்படி பண்ணீங்க என்று கோபமாக கேட்டான். அவனது அம்மா மெதுவாக, அவன் நல்ல பொண்ணு அர்ஜுன், அழகு மட்டும் வாழ்க்கை இல்லை என்றார். மணப்பெண் நந்தினி அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் சாதாரண தோற்றம் கொண்டவள். கருமை நிறம், எளிமையான உடை, எந்த ஆடம்பரமும் இல்லை. ஆனால் கண்களில் ஒரு அமைதியும் தன்னம்பிக்கையும் இருந்தது. அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. இரவு, முதல் இரவு அறை முழுவதும் மலர் மனம் வீசியது. நந்தினி மெதுவாக உள்ளே வந்தாள். அர்ஜுன் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தான். உட்காருங்க என்றாள். அவள் மெதுவாக அவன் திரும்பவே இல்லை. சில நிமிடங்கள் அமைதி. பிறகு அர்ஜுன் சொன்னான், இந்த கல்யாணம் என் விருப்பம் இல்லை. அந்த வார்த்தை நந்தினியின் இதயத்தில் குத்தியது. ஆனால் அவள் அளவில்லை. எனக்கு தெரியும் என்றாள் அமைதியாக. அவன் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். உங்களுக்கு தெரியும்? ஆம், உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. அப்படின்னா ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்க? நந்தினி சிரித்தாள். என் அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக. மீண்டும் அமைதி. நான் உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன். உங்களுக்கு எவ்வளவு நாள் வேண்டுமோ அவ்வளவு நாள் நண்பராக மட்டும் இருப்பேன். அந்த பதில் அர்ஜுனுக்கு எதிர்பாராத ஒன்று. அடுத்த நாள் அர்ஜுன் வேலைக்கே சென்றான். வீட்டில் அனைவருக்கும் நந்தினி காலை உணவு செய்து வைத்தாள். அர்ஜுனின் தந்தை சாப்பிட்டதும், எவ்வளவு ருசியா, நான் பல வருடமா சாப்பிடல என்றார். அம்மாவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அர்ஜுன் மட்டும் அமைதியாக இருந்தான். சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் அலுவலகத்தில் அர்ஜுனுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு முக்கியமான திட்டம் தோல்வியடைந்தது. வேலை கூட போய்விடுமோ என்ற பயம். வீட்டிற்கு வந்தவன் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான். நந்தினி அருகில் வந்து, காப்பி கொடுங்கள் என்று வைத்தாள். வேண்டாம் என்றான். சரி, பேசணும்னு தோணும் போது பேசுங்க. அவள் வற்புறுத்தவில்லை. அந்த இரவு அர்ஜுன் தானாகவே எல்லாவற்றையும் அவளிடம் பகிர்ந்து கொண்டான். நந்தினி அமைதியாக கேட்டாள். ஒரு தோல்வியால வாழ்க்கை முடிஞ்சிடாது என்றாள். அந்த வார்த்தை அவனுக்கு புதிய தைரியம் கொடுத்தன. நாட்கள் மாதங்களாக மாறின. அர்ஜுன் மெதுவாக நந்தியின் மனதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அவளது அன்பு, பொறுமை, மற்றவர்களை மதிக்கும் குணம், அவை அனைத்தும் அவனை மாற்றின. ஒரு நாள் அலுவலகத்தில் ஒரு சக ஊழியர் நந்தினியின் புகைப்படத்தை பார்த்து, உன் மனைவி சாதாரணமா இருக்காங்க என்று சிரித்தான். அந்த நொடியே அர்ஜுன் கோபமடைந்தான். அழகு முகத்தில் அல்ல, மனசுல இருக்கு. அதை எல்லோரையும் புரிஞ்சுக்க முடியாது என்றான். அந்த வார்த்தைகளை வெளியே நின்று நந்தினி கேட்டு கண்களில் கண்ணீர் மலர்ந்தது. அன்று இரவு மாடியில் நிலா ஒளி பரவி இருந்தது. நந்தினி தனியாக நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் மெதுவாக அவள் அருகில் வந்து நின்றான். நந்தினி, அவள் திரும்பி பார்த்தாள். நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அவள் அமைதியாக சிரித்தாள். பழையதை மறந்துவிடலாம். இல்லை, நான் மறக்க முடியல. அவன் முதல் முறையாக அவளது கையை மெதுவாக பிடித்தான். உன் மனசை பார்க்க இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டேன். நந்தினியின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் விழுந்தது. இனிமேல் ஒவ்வொரு நாளும் உன்னை சிரிக்க வைப்பது என் பொறுப்பு. அவள் தலை குழந்தை மெதுவாக சிரித்தாள். நிலவு இருவரின் முகத்திலும் ஒளி வீசியது. அந்த இரவு அவர்களது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. வெளிப்புற அழகை விட உண்மையான அன்பும் புரிதலும் தான் ஒரு உறவை அழகாக்கும் என்பதை உணர்த்த இருவரின் பயணம். நன்றி. இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.